ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு சமையல் வித் நிக்கிதா. இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட்டாணி ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன். 25 to 30 நிமிஷம் கழித்து இதை லைட்டாக ரொம்ப அழுத்தி பிசையாமல் கழிஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்தை 3 நீங்கள் நல்லா நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் காஞ்ச பட்டாணி சேர்த்துறேன். ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச பட்டாணி இருந்தால் குக்கரில் போட்டுட்டு 8 விசில் விட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நைட்டே ஊற வச்சுருங்க. அப்போ காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிக்கும். 8 விசில் விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரைஸுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்திட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம். இதுவும் நம்மளுக்கு நல்லா பச்சை வாசம் போய் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வேக வச்ச பட்டாணியும் உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போட ஸ்லோவில் அப்படியே இருக்கட்டும். லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி உள்ளே சேர்த்திடலாம். நான் 1.5 கப் அரிசி சேர்த்துருக்கேன். அதனால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியோட நீங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம். கடைசியாக மேலே கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு நான் எடுக்க போகிறேன். 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது எடுத்துட்டு அப்படியே கலக்கி விடுங்க. அவ்வளோ பொழுன்னு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒயிட் குருமா நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஒயிட் குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஃபிஷ் குழம்பு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் கண்டிப்பாக குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.